ப்ரேயர் பண்ணி வசனத்துக்குள்ள போகலாம். ஆண்டவரே, இந்த கொடுத்த நல்ல நாளுக்காக ஸ்தோத்திரம் சுவாமி. இன்னொரு நாள் நம்ம வாழ்க்கையில கூட்டி கொடுத்த சுவாமி, இந்த நாளிலும் வசனத்தின் மூலியமா நம்ம ஸ்டார்ட் பண்ணும்படியாக கொடுத்த கிருபைக்காக நன்றி ராஜா. விசப்பா, இந்த வசனத்தின் மூலியமா என்ன காரியங்களை நமக்கு நீங்க சொல்லிக் கொடுக்க விரும்புறீங்களோ அதை நம்ம ஆவியானவர் மூலமா ஏற்றுக்கொள்ள ராஜா, அதன்படி நடக்க கிருபை கொடுங்க, ஆசீர்வதிங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். இன்னைக்கு சங்கீதம் 119வது சங்கீதம் 105வது வசனத்துல இருந்து 112வது வசனம் வரைக்கும் நம்ம பார்க்கிறோம். இந்த பகுதியோட தலைப்பு என்னன்னா நூன் அப்படின்னு போட்டிருக்கு. நூன் அப்படின்ற ஹெப்ரிய அந்த வார்த்தைக்கு அர்த்தம் வந்து லைஃப், ஒரு உயிர். நம்ம வாழ்க்கையை வந்து எப்படி ஆண்டவருடைய வார்த்தையின் அடிப்படையில அமைக்கிறோம், அதை பத்தி நம்ம இந்த வசனத்துல எல்லாம் பார்க்க இருக்கிறோம். வாழ்க்கை ஒரு ஆண்டவருடைய வசனத்துல எப்படி இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும், அந்த காரியத்தை நம்ம இங்க சங்கீதக்காரன் 105வது வசனத்துல இருந்து 112வது வசனம் வரைக்கும் எழுதியிருக்கிறார். 105வது வசனம் வந்து ரொம்ப எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம். தமிழ்ல யாராவது பைபிள் வச்சிருந்தா படிக்கிறீங்களா? கொஞ்சம் கஷ்டமா இருக்கு தமிழ்ல. 119வது அதிகாரம் 105வது வசனம். ஆனா ஒரு நிமிஷம். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமா இருக்கிறது. இந்த உலகத்துல வந்து நம்ம வாழ்றது, இப்போ இருக்கிற உலகம் வந்து ஃபாலன் வேர்ல்ட் இல்லை. நம்ம வந்து இருள் நிறைந்த ஒரு உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். அது மனிதர்களா இருக்கட்டும், இல்லைன்னா இந்த உலக அமைப்பா இருக்கட்டும், எல்லாமே ஃபாலன்னா வந்து வீழ்ச்சியில இருக்கிறதுனால அநேக காரியங்கள் இந்த உலகத்துல நம்ம இருக்கும்போது இருளான காரியங்களை நம்ம பார்க்க முடியும். அதனால இந்த இருநாள உலகத்துல நம்ம நடக்கும் பொழுது நம்மளுக்கு வந்து ஆண்டவருடைய வார்த்தை வந்து ஒரு வெளிச்சமா இருக்கிறது. ஒரு இருட்டான ஒரு ரூம்ல கூட நம்ம இருந்தோம்னா அந்த நிறைய காரியங்களை நம்ம பார்க்க முடியாது, அந்த சில காரியங்களை நம்ம செய்ய முடியாது. ஒரு இருட்டான பாதையில நம்ம போனா கூட தவறி எங்க சைட்ல போய் விழுந்துருவோம். பள்ளம் எங்க இருக்கு ஒண்ணுமே தெரியாது இல்லையா? நம்ம அந்த இருள்ல போகும்போது எப்போதுமே டேஞ்சர் தான். நீங்க வண்டியில போகும்போது கூட, பைக்ல ஏதாவது போயிட்டு இருந்தோம்னா, நம்ம நைட் டைம்ல அந்த லைட் இல்லைன்னா அது வந்து எப்போ வேணுமோ ஆக்சிடென்ட் ஆக நிறைய சான்ஸ் இருக்கு. ஏன்னா அது வந்து வெளிச்சம் இல்லை, நம்ம இருட்டுல போயிட்டு இருக்கோம். எதிரில் வர்றவங்க கூட நம்ம வந்து தெரியாம வந்து இடிச்சிருவாங்க. நம்ம வந்து அதனால இந்த உலகத்துல வாழும் போது, இருள் நிறைந்த இந்த உலகத்துல வாழும் பொழுது நம்மளுக்கு வெளிச்சம் வந்து ஆண்டவருடைய வசனம் தான், ஆண்டவருடைய சத்தியம். நம்ம வாழ்க்கையை வந்து எப்படி வாழணும், எல்லா காரியங்களும் பைபிள்ல கிளியர் ஆண்டவர் வந்து கொடுத்திருக்கிறார். நம்மளுக்கு ஒரு கிஃப்டா என்ன பண்ணிருக்கு, ஆண்டவருடைய வார்த்தையை கொடுத்திருக்கிறார். அதுதான் சத்தியம். நம்ம எதுக்கு இங்க இருக்கிறோம், ஆண்டவர் யாரு, நம்ம எதுக்கு படைக்கப்பட்டிருக்கோம், அந்த காரியம் எல்லாமே இந்த கைடன்ஸ் வந்து ஆண்டவருடைய வசனத்துல நம்ம பார்க்கிறோம். எங்கள் கால்களுக்கு அது என்னதான் இருக்க, தீபமா இருக்குது. நீங்க பாத்தீங்கன்னா அந்த காலத்துல எல்லாம், இப்போதான் நம்ம லைட் அப்படின்னு யோசித்தோம்னா ஒரு இதை யோசிப்போம் இல்ல, பல்போ இல்ல டியூப் லைட்டோ இல்லைன்னா டார்ச் லைட், அதே மாதிரி நம்ம காரியங்களை யோசிப்போம். ஆனா அந்த காலத்துல லைட் அப்படின்னா அது வந்து ஒரு விளக்கு. அந்த விளக்குனா ஆயில், ஒரு எண்ணெய் ஊத்தி அந்த திரியை வச்சு என்ன பண்ணுவாங்க, அந்த அதுல விளக்கேற்றுவாங்களா, அந்த காரியம் தான் அந்த காலத்துல இருந்துச்சு. அவங்க ஏதாவது வழியில போகணும்னா கூட அந்த விளக்கை எடுத்துட்டு தான் என்ன பண்ணுவாங்க, அது அந்த போக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. அந்த விளக்கு எரியணும்னா என்ன தேவைன்னா ஆயில், ஒரு எண்ணெய் இருந்தாதான் அந்த விளக்கு வந்து எரியும். ஆயில வந்து ஹோலி ஸ்பிரிட்டுக்கு என்ன பண்ணிருக்கோம், கம்பேர் பண்ணிருக்கோம். வார்த்தையை வந்து நம்ம நல்லா புரியணும்னா, கரெக்டா புரிஞ்சுக்கணும், அதன்படி நம்ம செயல்படணும் அப்படின்னா ஆவியானவரோட உதவி நம்மளுக்கு என்ன பண்ணும், தேவைப்படும். ஆவியானவர் இல்லாம நம்ம வெறும் வார்த்தையை மாத்திரம் நம்ம தியானிச்சோம்னா, நிறைய பேர் அப்படி பண்ணுவாங்க இல்லையா, அந்த லீகலிஸ்டிக், இந்த
பரிசேயர்கள் மாதிரி அவங்களுக்கு எல்லாமே அந்த ஸ்கிரிப்சர்ஸ் எல்லாமே தெரிஞ்சிருச்சு, வேதம் எல்லாமே தெரிஞ்சிருந்துச்சு. ஆனா ஆவியானவர் வந்து அவங்க வாழ்க்கையில கிரியை செய்யாததுனால அவங்க வேற வழிய வசனம் தெரிஞ்சிருந்தா கூட அவங்க என்ன தவறா போயிட்டு அவங்க அவங்க குழியில விழுறது இல்லாம மற்றவங்களையும் குழியில விழ வச்சாங்க அப்படின்னு நம்ம பைபிள்ல படிக்கிறோம். அதனாலதான் நம்ம இந்த விளக்குன்றது வந்து நம்ம வந்து கரெக்டா ஆண்டவருடைய சத்தியத்தை புரிஞ்சுக்கணும்னா ஆவியானவர் மூலியமா தான் என்ன பண்ண முடியும், நம்ம புரிஞ்சுக்க முடியும். அந்த ஆவியானவர் அப்புறம் வார்த்தை இது ரெண்டுமே இருந்தாதான் நம்மளுக்கு வந்து ஆண்டவருடைய வசனங்களை தெளிவா புரிஞ்சுக்க முடியும். அது நிறைய அநேக சத்தியங்களை நம்ம பார்க்க முடியும். ஒரு நிறைய எண்ணெயை ஊத்துனீங்கன்னா என்ன பண்ணா அந்த விளக்கு வந்து இன்னும் பிரைட் ஆயிரும் இல்லையா? அதனால எவ்வளவு நம்மளுக்கு ஆண்டவருடைய பிரசன்ன அனாயிட்டிங் இருக்குதோ அந்த காரியங்கள் ஆண்டவர் வந்து இன்னும் நிறைய ரெவலேஷன் வார்த்தை மூலியமா நம்மளுக்கு கொடுக்க விரும்புறார். அந்த அந்த காரியத்தை வந்து ஆண்டவர் சமூகத்துல நம்ம இருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆவியானவர் மூலியமா. ஓகே, இந்த கைடன்ஸ் வந்து நம்ம வெறும் சில பகுதிகள் மாத்திரம் இல்லை, நம்ம வாழ்க்கையில ஒரு சின்ன வயசுல இருந்து ஓல்டேஜ் வரைக்கும் எப்படி என்னென்ன காரியங்கள் ஆண்டவர் விரும்புறார், எப்படி இருந்தா என்ன ஒரு கான்சிக்வன்ஸ் அந்த ஃபியூச்சர்ல எப்படி நடக்கும், அந்த காரியங்கள்லாம் நம்ம தெளிவா என்ன பண்ணிருக்கு ஆண்டவர் வந்து நிறைய வசனத்தின் மூலியமா சில நேரம் அந்த வாழ்க்கையில் சில பேரோட வாழ்க்கையின் மூலியமாவே என்ன பண்ணிருக்கிற வசனத்துல நம்மளுக்கு போட்டிருக்கோம். நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நம்மளுக்கு வந்து பைபிள் ஃபுல்லா என்ன பண்ணிருக்கோம், ரியலா வாழ்ந்து இந்த உலகத்துல வாழ்ந்து சென்றவர்களோட எக்ஸாம்பிள்ஸ் வந்து நம்ம பைபிள்ல பார்க்கிறோம். இல்லை இதெல்லாம் நம்மளுக்கு வந்து ஒரு வெளிச்சமா இருக்கு. நம்மளுக்கு வந்து அந்த அந்த வசனங்கள் எல்லாம் ஒரு தீபமா வெளிச்சமா நம்மளுக்கு இந்த உலகத்துல இருக்கு. நம்ம எப்படி வாழணும், இந்த வாழ்க்கை தாழ்மையா அன்போட பரிசுத்தமா விசுவாசத்தோட கருணை காமிச்சு இந்த காரியங்கள் எல்லாம் ஆண்டவருக்கு விரும்புற காரியங்கள், அந்த காரியங்கள்லாம் நம்ம வாழ்க்கையில அந்த கைடன்ஸ் நம்ம இந்த வசனத்தின் மூலியமா கொடுக்குது. இந்த காலத்துல நம்ம பார்த்தோம்னா நிறைய பேர் வந்து அந்த வெளிச்சம் கைடன்ஸ் வந்து எங்க இருந்து எடுப்பாங்கன்னா அவங்க சகோதரர் ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரெண்ட்ஷிப், அவங்க இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா, இல்லைன்னா அந்த சோஷியல் மீடியா மூலியமா, இல்லைன்னா ஒரு செலிபிரிட்டி, ஒரு ஃபிலிம் ஆக்டரோ, இல்லைன்னா அவங்க ஸ்போர்ட்ஸ் பர்சனாலிட்டிஸோ அவங்க என்ன சொல்றாங்க, அவங்க வாழ்க்கை முறை எப்படி இருக்கு, அவங்க வாழ்க்கையில எப்படி நடத்துறாங்க, அந்த காரியத்தை பார்த்துட்டு அந்த கல்ச்சர் மாதிரியே நம்ம சர்ச்சிலும் நிறைய பேர் என்ன பண்றோம் அதை பண்றதை நம்ம பார்க்க முடியுது. அதெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும். நம்ம அதனாலதான் எது பார்க்கிறோம் எது கேட்கிறோம், நம்ம நிறைய டைம் எதுல ஸ்பெண்ட் பண்றோமோ அந்த காரியங்கள் வந்து நம்ம தாட்ஸ் வந்து பாதிக்கும், நம்ம தீர்மானங்களை நம்ம எண்ணங்களை பாதிக்கும். அதனால வசனத்தின் அடிப்படையில நம்ம அந்த நம்ம வாழ்க்கையை அமைச்சோம்னா அந்த அந்த பாதையில போனோம்னா ஆண்டவரே வெளிச்சமா இருந்து என்ன பண்ணுவார், நம்மள வழி நடத்துவார். நம்ம எல்லாருக்குமே ஒரு மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கும். மனசாட்சின்னா ஆட்டோமேட்டிக்கா சில காரியங்கள் எது தப்பு தவறு அப்படின்னு எது கரெக்ட் ராங்கன்னு நம்மளுக்கு தெரியும், மனசாட்சி. ஆனா அந்த நம்ம வசனத்தை படிக்கும் பொழுது அந்த மனசாட்சி என்ன ஆகும், இன்னும் ஒரு ரொம்ப சென்சிட்டிவா மாறிடும். அந்த காரியங்களை வந்து நம்ம ஆண்டவர் சித்தம் தெரியறது மாத்திரம் இல்ல, நம்ம வந்து அந்த மனசாட்சி வந்து சுத்தமா இருக்கும் பொழுது என்ன ஒரு சின்ன தவறு ஏதாவது நம்ம செஞ்சிருந்தா கூட அந்த ஆண்டவர் வந்து அந்த குற்ற உணவை என்ன பண்ணுவார், நம்மளுக்கு கொடுத்து மனம் திரும்பும்படியா வசனத்தின் அடிப்படையில நடத்துவார். வசனத்திலேயே நம்ம இல்லைன்னா அந்த வெளிச்சத்துல இல்லைன்னா இருள்ல இருந்தோம்னா அநேக காரியங்கள் அந்த மனசாட்சி வந்து என்ன ஆயிரும், சென்சிட்டிவ் இல்லாம போயிடும். நிறைய காரியங்கள் தவறு செஞ்சா கூட அந்த கில்ட்டி, இந்த தவறு செஞ்சிட்டுமே அப்படின்ற ஒரு இது எண்ணமே இல்லாம போயிடும். சில நாட்கள் முன்னாடி எல்லாம் ஒரு பிரதரை பார்த்தோம், நல்ல கிறிஸ்டியன் பிரதரா, சர்ச்சுக்கெல்லாம் வருவாங்க. ஆனா அந்த சில குற்றங்கள் பண்ணும் போது அந்த குற்ற உணர்ச்சியே இல்லை, வேறவங்க வந்து இப்படி பாதிக்கப்பட்டாங்களே என் மூலியமா அப்படின்னு சொல்லி அந்த குற்ற உணர்வே, அந்த கில்ட்டி இதே இல்லை. ஏன்னா அவங்க வார்த்தை இருக்குது, சத்தியம் எல்லாம் தருது, ஆனா ஆவியானவருக்கு இடம் கொடுக்கல. அதனாலதான் வார்த்தை மற்றும் ஆவியானவர் ரெண்டு பேரும் ரெண்டு காரியமும் நம்ம வாழ்க்கையில செயல்படும் பொழுதுதான் நம்ம என்ன பண்ண முடியும், இது வாழ்க்கையில ஒரு வெளிச்சத்தின் மக்களாக நடக்க முடியும். இங்க வந்து தாவீதுக்காரன் சங்கீதக்காரன் இப்படிதான் எழுதுறான், உங்க வசனம் என் கால்களுக்கு தீபம் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது. 106வது வசனத்துல இருந்து பார்க்கும்போது ஆண்டவருடைய படிச்சிருங்க 106.
உம்முடைய நீதி நியாயங்களை காத்து நடப்பேன் என்றும் ஆணையிட்டேன், அது நிறைவேற்றுவேன். நீதி நியாயங்களை காத்து நடப்பேன். இங்க வந்து ஆண்டவர் இந்த ஆண்டவருடைய வசனத்தை வேற வேற இதுல சொல்வார். சங்கீதக்காரன் வந்து நீதி நியாயம், அந்த அப்புறம் வசனம், வார்த்தை, இந்த வேற 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 ஒரு வார்த்தையில சொல்றதை நான் பார்க்கிறேன். இங்க வந்து நீதி நியாயத்தை நான் காத்து நடப்பேன் அப்படின்னு சொல்றாரு, அப்படின்னு ஆணையிடுறாரு. பழைய ஏற்பாடுல வந்து ஒரு ஆணையிட்டாங்கன்னா அதை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுவாங்க. அது வந்து அவங்களோட பொருத்தனைகள். பழைய ஏற்பாடுல பொருத்தனைகள் இருக்கும். ஆனா புதிய ஏற்பாடுல இயேசுப்பா என்ன சொல்றோம், என்ன உறுதிமொழி எடுக்கிறாரு, உன் நீதி நியாயத்தை நான் காத்து நடப்பேன். உங்க ஆண்டவருடைய நீதி நியாயம், ஆண்டவர் வார்த்தை என்ன சொல்லுதோ அந்த காரியத்துல நான் நடப்பேன் அப்படின்னு என்ன சொல்றாரு, உறுதிமொழி எடுக்கிறத பார்க்கிறோம். ஆண்டவருடைய வசனத்தை நான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற ஒரு வைராக்கியம் வந்து இந்த சங்கீதக்காரனுக்கு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். 119 அதிகாரம் நம்ம ஃபுல்லா படிக்கும் போது அதுதான் நமக்கு தெரியும். ஆண்டவருடைய வார்த்தையை பத்தி மறுபடியும் சொல்லிட்டே இருப்பார். ஏன்னா அவ்வளோ ஒரு வைராக்கியம், அந்த ஒரு ஆசை, நான் ஆண்டவருடைய நான் சித்தத்தை செய்யணும், ஆண்டவருடைய வார்த்தை தான் என்னது அல்டிமேட், நான் அந்த காரியத்தை தான் நான் செய்யணும். அந்த வெறும் நல்லா இருக்கிற போது மாத்திரம் இல்லை, நான் உபத்திரவத்தில் இருக்கும். அதே வசனத்துல நான் பார்த்தோம்னா, நான் மிகவும் உபத்திரவத்தில் உபத்திரவம் படுகிறேன் அப்படின்னு இருக்கு. மிகவும் உபத்திரவம் படுகிறேன். அவர் வந்து எல்லாமே ஒரு கம்ஃபர்டபுள் லைஃப்ல இருந்துட்டு ஆண்டவருடைய வசனத்தை நான் பின்பற்ற போறேன் அப்படின்னு சொல்லலை. இங்க இந்த சங்கீதக்காரன் வந்து தாவீது தான் நினைக்கிறேன். அவர் வந்து மிகவும் உபத்திரவத்துல இருக்கிறார். மிகவும் உபத்திரவத்துல இருக்கும்போது இந்த வசனத்தை எல்லாம் எழுதுறாரு. ஆண்டவருடைய வசனத்தை நான் ஃபாலோ பண்ண போறேன். சில நேரம் வந்து கீழ்ப்படுகிறது வந்து சில விஷயங்கள் வந்து ரொம்ப ஈஸி, சில ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும்னா நம்ம கீழ்படுத்துறோம். அதே இது சில உபத்திரவத்துல நம்ம அந்த கீழ்ப்படுகிறது வந்து ரொம்ப கஷ்டம். அந்த தாவீது வாழ்க்கையில பார்க்கும்போது அவன் வந்து நிறைய உபத்திரவங்களை அவங்க வாழ்க்கையில சந்திச்சான். சின்ன வயசுல இருந்து அவங்க குடும்பத்தின் மூலியமாக. அப்புறம் சவுல் என்ன பண்ற, அவர் வந்து அவனை வேட்டையாடி எப்படியாவது நாசம் பண்ணிடணும்னு ரொம்ப முயற்சி எடுக்கிறார் சவுல், இல்லையா? அந்த உபத்திரவத்தை எல்லாம் தாண்டி போகும்பொழுது சங்கீதக்காரன் கொண்டு ஆண்டவர் வந்து இந்த வசனத்தின் மூலியமா நடத்துறார். ஒரு இங்க என்ன ஆணையிடுறார், ஆண்டவரே நான் உங்க வசனத்தின் என்ன பண்ண போறேன், நீதி நியாயத்தை காத்து நடப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த கமிட்மெண்ட், அந்த உறுதிமொழி எடுத்து தீர்மானம் எடுத்து சொல்றத பார்ப்போம். அப்புறம் இங்க கர்த்தாவே உம்முடைய வசனத்தின் படியே என்னை உயிர்ப்பியும் அப்படின்னு இருக்கு. ரிவைவ் மீ அக்கார்டிங் டு யுவர் வேர்ட். ஆண்டவருடைய வசனத்துக்கு ஒரு பவர் இருக்கு. ரிவைவிங் பவர்னா உயிர் பெற செய்யற ஒரு வல்லமை இருக்கு. நிறைய பேர் வந்து இப்போ இந்த காலத்துல கூட, இப்போ போன வருஷம் 25% பைபிள் சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நிறைய பேர் வந்து பைபிள் வாங்குறாங்களா இப்போ. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து அந்த மென்டல் ஹெல்த் வந்து அந்த டிப்ரெஷன், மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் வந்து இந்த காலத்துல நிறைய வருது. இப்போ லாஸ்ட் இந்த வருஷத்துலயே 25% ஜாஸ்தி பைபிள் வந்து சேல் ஆகுது. அப்படின்னா என்ன அர்த்தம், நிறைய பேர் வந்து ஆண்டோடைய வசனத்தை வாங்கி படிக்கிறாங்க இப்போ இந்த காலத்துல கூட. நம்ம நினைப்போம் இப்பெல்லாம் படிக்கிறது கம்மி ஆயிடுச்சு. ஆக்சுவலா இப்ப கூட என்ன பண்றாங்க, நிறைய பேர் படிச்சுட்டு அதன் மூலமா என்ன பண்ற, ஆண்டவர் வந்து அநேகர் வாழ்க்கையை உயிர் பெற செய்யற. இன்னும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு அந்த வல்லமை இருக்குது. இன்னும் இந்த நெருக்கத்துல நம்ம போகும்பொழுது இந்த உலகம் கொடுக்கிற ஒரு சமாதானம் இல்லைன்னா உலகம் கொடுக்கிற ஒரு இன்பம் வந்து கொஞ்ச நாள் காலம் தான். அதுல வந்து இன்னும் நம்மள வந்து ஒரு பாதாளத்தை தள்ளி விட்டுரும். அந்த நேரத்துல வந்து ஆண்டவருடைய வார்த்தை தான் என்ன பண்ண முடியும், ஒரு மனுஷனை உண்மையாக ஒரு வெளிச்சத்திலையும் உயிர்ப்பிக்கிற ஒரு வல்லமை ஆண்டவருடைய வசனத்துக்கு இருக்கு. ஒரு ஆண்டவருடைய ஒவ்வொரு வார்த்தைக்கும் வல்லமை இருக்கு அப்படின்னு நம்ம பைபிள்ல படிக்கிறோம். அவரு ஏசப்பா வந்து ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லும் பொழுது
ஒரு வார்த்தைக்கும் அதுக்கு வல்லமை இருந்துச்சு. இன்னும் ஆண்டவருடைய வார்த்தை வந்து இந்த பூமிக்கு வரும்போது அது வந்து வெறுமையா மறுபடியும் திரும்பி போவாது அப்படின்னு இருக்குது இல்லையா? அதனால நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை வந்து பெற்றுக்கொள்ள, அதன் மூலியமா பலன் அடைய நம்ம வந்து நம்ம ஒப்பு கொடுத்து அதை கத்துக்கணும். அந்த ஹேபிட் வந்து நம்ம இது பண்ணிக்கணும். ஆண்டவருடைய வசனத்தின் மூலியமா பலப்படணும். நிறைய நேரம் நம்ம நெருக்கத்துல வரும்போது வேற வேற சொல்யூஷன்ஸ்க்கு போயிடும் இல்லையா? ஆனா ஆண்டவருடைய ஃபர்ஸ்ட் வந்து நம்ம போக வேண்டியது ஆண்டவருடைய வாக்குத்தத்தம், அவருடைய வசனம் என்ன சொல்லுது, அவர் வசனத்து மூலியமா நம்ம என்ன பண்ணுவாரு, பலப்படுத்துவார். இங்க தாவீதுக்காரர் என்ன சொல்றார், கர்த்தாவே உம்முடைய வசனத்தின் படியே என்னை உயிர்ப்பியும், வசனத்தின் மூலியமா என்ன பண்ணுங்க, உயிர்ப்பீங்க அப்படின்னு நீங்க சொல்றதை நம்ம பார்க்கணும். அப்புறம் உற்சாக பலிகள், அந்த வசனம் படிங்க, 108வது வசனம். கர்த்தாவே, என் வாயின் உற்சாக பலிகளை நீர் அங்கீகரித்து உமது நியாயங்களை எனக்கு போதித்தருளும். வாயின் உற்சாக பலிகளை அங்கீகரித்து. இன்னொன்று, பழைய ஏற்பாட்டுல வந்து அந்த அனிமல் சாக்ரிஃபைஸ், ஒரு இது ஆடையோ புறாவையோ என்ன பண்ணாங்க, பலி கொடுக்கறத நம்ம பார்ப்போம். ஆனா இங்க ஒரு பலி, என்ன பலி சொல்றாரு, ஒரு உற்சாக பலி. உற்சாக பலிகளை அங்கீகரித்து, உற்சாக பலி ஒரு வாயில இருந்து நம்ம செலுத்துகிற பலி. ஹீப்ரூஸ் 13:15, ஹீப்ரூஸ் 13:15 கூட நம்ம பார்க்கும்பொழுது அங்க சாக்ரிஃபைஸ் ஆஃப் பிரைஸ் அப்படின்னு பார்க்கிறோம். ஒரு துதியின் பலி, இந்த சாக்ரிஃபைஸ் ஆஃப் பிரைஸ். நம்ம வந்து ஆண்டவருடைய ஆவினால, வசனத்தினால நிரம்பி இருக்கும்போது எந்த ஒரு சிச்சுவேஷன்லையும், எந்த ஒரு சூழ்நிலையிலும் கூட அந்த ஆஃபரிங் ஆஃப் சாக்ரிஃபைஸ் ஆஃப் பிரைஸ் வந்து இருக்கும். பால் சீலா வந்து ஜெயில இருக்கிறாங்க, எல்லாமே அவங்க நெருக்கத்துல இருக்கிறாங்க, இன்னும் துன்புறுத்தப்படுறாங்க. ஆனா கூட அந்த நேரத்துல கூட அவங்க என்ன பண்றாங்க, அந்த இடத்துல இருந்து ஒரு பலி செலுத்துறாங்க. என்ன பலி? ஒரு சாக்ரிஃபைஸ் ஆஃப் பிரைஸ். அந்த பிரைஸ் செலுத்தும் பொழுது அந்த அஸ்திவாரமே அங்க என்ன பண்ணுது, அந்த அதர்றதை நம்ம அங்க பார்க்கணும் இல்லையா? அதனால ஒரு ஆவிக்குரிய மனுஷனுக்கு வந்து இந்த காரியங்கள்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும். எது? வசனம், ஆவியானவரால் நிறைவேற்றுறது, வசனத்தின் பிரகாரம் நடக்கிறது, வசனத்தின் பிரகாரம் உயிர் பெறுறது, அப்புறம் இந்த வாய்னால அவரு துதிய சொல்லி அவரு என்ன பண்றது, பலி செலுத்துறது. இந்த காரியம்லாம் ஒரு ஸ்பிரிச்சுவல் மேனோட ஒரு நம்ம அவங்க ஸ்பிரிச்சுவல் மேனுக்கு ஒரு நம்ம அறிகுறி ஒரு பார்க்கலாம். அவங்க ஒரு ஸ்பிரிச்சுவல் மேனா இருந்தா இந்த காரியம்லாம் நம்ம பார்ப்போம். 109வது வசனம். என் பிராணன் எப்போதும் என் கையில் இருக்கிறது, ஆனாலும் உம்முடைய வேதத்தை மறவேன். தாவீது வாழ்க்கையில நம்ம பார்க்கும்போது அவன் பிராணம் எப்போதும் அவன் கையில இருந்துச்சுன்னா, அப்படின்னா சில பேர் சொல்லுவாங்களா, அவன் உயிரை நான் கையில பிடிச்சிட்டு என்ன பண்றேன், சில காரியங்களை செய்யறேன் அப்படின்னு. ஏன்னா அவ்வளவு ரிஸ்க் எடுத்து சில காரியங்களை செய்வான். தாவீது வந்து அவன் உயிரை அவன் கையில தான் வச்சிருந்தான். ஏன்னா இந்த கரடி சிங்கத்தை ஜெயிக்கும் போது இருக்கட்டும், கோலியாத்திட்ட ஜெயிக்கும் போது இருக்கட்டும், எவ்வளவு யுத்தங்களுக்கு போகும்போதா இருக்கட்டும், சவுல் கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடும் போதா இருக்கட்டும், எப்போதுமே அவனுக்கு எப்போ என்ன நடக்கும், உயிர் போவோன்னு தெரியாது அவன் இல்லையா? அந்த டேஞ்சர், அந்த ரிஸ்க்லயே என்ன பண்றான் அவன் நடந்துட்டு இருந்தான். ஆனாலும் என்ன பண்றேன், உன்னுடைய வேதத்தை நான் மறக்க மாட்டேன். இந்த இவ்வளோ நான் ரிஸ்கா ஒரு லைஃப் வந்து லீட் பண்ணிட்டு இருக்கிறேன். அந்த நேரத்துல எல்லாம் யுத்தத்துக்குலாம் போனாங்கன்னா ரிட்டர்ன் வருவாங்கன்னு கேரண்டி இல்லை. ஆனா அந்த ஆண்டவருடைய ஒரு இது சப்போர்ட் இருந்தாதான் என்ன பண்ணும், அவங்க ரிட்டர்ன் வருவாங்களா இல்லையானே தெரியும். ஆனா தாவீதுலாம் பாத்தீங்கன்னா எவ்வளவு யுத்தங்களுக்கு போயிருப்பாரு. ஆனா எந்த யுத்தத்திலயும் அவருக்கு எந்த பாதிப்பும் இல்லாம வயசான காலத்து வரைக்கும் அவரு அதுல போயிருப்பாரு. ஆனா அவர் வந்து உயிரை அவர் கையில வச்சிருக்கிறேன் அப்படின்றாரு. ஆனாலும் உங்களுடைய வார்த்தைகளை நான் மறவேன். அப்புறம் அடுத்த வசனம் 110வது வசனம். துன்மார்க்கர் படிங்க. துன்மார்க்கர் எனக்கு கண்ணி வைக்கிறார்கள், ஆனாலும் நான் உம்முடைய கட்டளைகளை விட்டு வழி தவறேன். துன்மார்க்கர்கள் எனக்கு கண்ணி வைக்கிறார்கள். இந்த உலகத்துல நான் வாழும் போது துன்மார்க்கர்கள் வந்து இருப்பாங்க. சாத்தான் வந்து நிறைய பேர் மூலியமா என்ன பண்ணுவான், நம்மளுக்கு விரோதமா கிரியை செய்ய, கண்ணி வைக்க என்ன பண்ணுவான், தூண்டி விடுவோம். கண்ணிகள் இருக்கும். தாவீதுக்கு வந்து நிறைய கண்ணிகள் வச்சுட்டே இருந்தாங்க ஜனங்க. அவங்க குடும்பத்துல இருக்கட்டும், இல்லைன்னா
வெளியில வெளியில நிறைய கன்னிகள் என்ன அந்த அவங்க வாழ்க்கையில இருந்தா கூட, ஆனாலும் நான் வந்து என்ன பண்ண மாட்டேன், உங்க கட்டளைகளை விட்டு நான் விலக மாட்டேன் அப்படின்னு என்ன பண்ணுது இங்க வசனம் சொல்லுது. நிறைய நேரம் வந்து நம்ம துன்மார்க்கர்களை பார்க்கும் பொழுது, இன்னும் யாராவது ஒருத்தர் தவறான காரியங்கள் செய்யும் போது நம்மளும் என்ன பண்ணணும், தவறான ஒரு ரூட்ல போய் அதை போய் சால்வ் பண்ணிடலாம் அப்படின்னு பார்ப்போம் இல்லையா? அவன் துன்மார்க்கமா செயல்படுறான், நம்மளும் ஏன் துன்மார்க்கமா செயல்படக்கூடாது அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். ஆனா இங்க வசனம் என்ன சொல்லுதுன்னா, ஆனாலும் நான் என்ன பண்ணுவேன், உம்முடைய கட்டளைகளை விட்டு வழி தவற மாட்டேன். இன்னும் அவங்க வேற வழியில போனா கூட, அந்த வழியில போய் அவங்க சக்சஸ் அடைஞ்சா கூட, அவன் வந்து அந்த அந்த தவறான காரியம் செஞ்சு அவன் சக்சஸ் அடைஞ்சா கூட, நான் வந்து என்ன பண்ண மாட்டேன், அந்த தவறான காரியத்தை செய்ய மாட்டேன் அப்படின்னு இங்க தாவீது என்ன பண்றது, துன்மார்க்கர்கள் கண்ணியில இருந்து துன்மார்க்கர்களை பத்தி சொல்றது பார்க்கும். கடைசியா 111வது வசனம், உம்முடைய சாட்சிகளை நித்திய சுதந்திரமாக்கிக் கொண்டிருக்கிறேன், அவைகளே என் இருதயத்தின் மகிழ்ச்சி. இல்ல தமிழ்ல கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. ஆனா இங்க வந்து நித்திய சுதந்திரம்னு இருக்குல்ல, அந்த காரியம் வந்து எட்டர்னல் ஹெரிட்டேஜ்னா ஒரு சொத்து இல்ல, ஒரு தகப்பனோ யாராவது அவங்க பசங்களுக்கு வந்து விட்டுட்டு போற ஒரு சொத்து, ஆஸ்தி. அந்த உமது சாட்சிகள் நித்திய சுதந்திரம் அடைந்து கொள்கிறேன் அப்படின்னு, அவைகளே எனக்கு மகிழ்ச்சி. நம்ம வந்து நம்ம நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு, உங்க கல்யாணம் ஆகி உங்களுக்கு குழந்தை இருந்துச்சுன்னா, பெஸ்ட் கிஃப்ட் வந்து நீங்க அவங்களுக்கு கொடுக்கறது வந்து ஆண்டவருடைய வசனமா தான் இருக்கும். அதுதான் பெஸ்ட் ஹெரிட்டேஜ். இங்க இன்னொரு டிரான்ஸ்லேஷன் ட்ரெஷர் அப்படின்னு போட்டிருக்கு, ஒரு பெரிய பொக்கிஷம். நம்ம நிறைய நேரம் யோசிப்போம், நம்ம வந்து பசங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல எஜுகேஷன் கொடுக்கணும், நல்ல எல்லாம் சொத்தெல்லாம் என்ன பண்ணணும் விட்டுட்டு போகணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறது உண்டு. ஆனா அதோட மேல நம்ம எஜுகேஷனும் கொடுக்கணும், முடிஞ்சாலும் அவங்களுக்கு சப்போர்ட்டும் பண்ணணும். ஆனா அதோட மேல, எல்லாத்துக்கூட மேல வந்து இந்த 2 விஷயம் கொடுக்கலான்னா கூட, ஆண்டவருடைய வசனத்தை நம்ம என்ன பண்ணோம், எப்படியாவது நம்ம பசங்களுக்கு அது ரீச் பண்ணிடணும், அந்த விதைச்சிடணும். அந்த அந்த சின்ன வயசுல இருந்தே நம்ம வசனத்தை விதைச்சிட்டோம்னா, அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த ஓல்டேஜ் பழைய வாலிப வயசா இருக்கட்டும், அதுக்கு அப்புறமா இருக்கட்டும், அந்த வசனம் வந்து எப்பமாவது என்ன பண்ணா அவங்களுக்கு வந்து ஒரு கிரியை செஞ்சிடும். இன்னும் சில நேரம் சில பேருக்கு லேட் ஆகும், ஆனா சில பேர் வழி தவறி போயிட்டு கூட என்ன பண்ணுவாங்க, திருப்பி ஆண்டவருக்குள்ள வந்துருவாங்க. ஆனா நம்மளுக்கு ஒரு பெரிய பொறுப்பு என்னதுன்னா, இந்த ஹெரிட்டேஜ்னா அந்த ஆண்டவருடைய வசனத்தை வந்து நம்ம பசங்களோட இருதயத்துல விதைக்க வேண்டியது. அது வந்து நம்ம சர்ச்சில் வர்ற பசங்களா இருக்கட்டும், இல்லைன்னா நம்ம டியூஷன் சென்டரா இருக்கட்டும், நம்ம வீட்டில் இருக்கிற பசங்களா இருக்கட்டும், எங்க நம்ம சில்ட்ரனை பார்த்தா கூட எப்படியாவது ஆண்டவருடைய வசனத்தை என்ன பண்ணணும், அவங்களுக்கு ரீச் பண்ணிடணும் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு ஆசை இருக்குன்னா, அதுதான் நம்ம இந்த உலகத்துல விட்டுட்டு போற ஒரு பெரிய ஹெரிட்டேஜ். அப்போதான் நம்மளுக்கு சில சர்ச்சஸ்லாம் இது பண்ணாம விட்டதுனால அடுத்த ஜென்ரேஷனே என்ன ஆயிடுச்சு, ஒரு ஆண்டவருக்குள்ள இல்லாம போயிடுச்சு. ஏன்னா அந்த ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் வந்து அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபுல்ஃபில் பண்ணல. ஆனா நம்ம இங்க வசனம் என்ன சொல்லுது, அதுதான் நித்திய சுதந்திரம் அப்படின்ற ஹெரிட்டேஜ். நம்ம முடிஞ்சாலும் பசங்களுக்கு வந்து சில்ட்ரன் பைபிளா இருக்கட்டும், இல்லைன்னா பாட்டோ சண்டே கிளாஸோ ஏதோ ஒரு வழியில என்ன பண்ணணும், ஆண்டவருடைய வசனத்தை விதைச்சிடணும். கடைசி 112வது வசனத்துல அந்த வசனம் படிங்க. முடிவு புரிந்தும் இடைவிடாமல் உங்களுடைய பிரமாணங்களின்படி செய்ய என் இருதயத்தை சாய்த்தேன். முடிவு பரியந்தம், அன்டில் தி எண்ட். ஆண்டவருடைய வசனம் சில காரியங்கள், நிறைய பேர் வந்து they start well but don't finish. நிறைய காரியங்கள் வந்து ஸ்டார்ட் பண்றது ரொம்ப ஈஸி. சில காரியங்களை ஸ்டார்ட் பண்ணிடுவோம், நான் இதை படிக்க போறேன், இது பண்ண போறேன், இது நிறைய காரியங்கள் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, ஆனா முடிக்கிறது ரொம்ப கம்மி பேர். அதுதான். ஆனா நம்ம இந்த விசுவாசத்தின் ஓட்டத்தை நம்ம கம்ப்ளீட்டா ஓடி முடிக்கணும். ஆண்டவருடைய வசனத்துல நம்ம கம்ப்ளீட்டா என்ன பண்ணணும், ஓடி அன்டில் தி எண்ட், நித்தியமாக இந்த கடைசி முடிய என்ன பண்ணணும், அதை வந்து நம்ம ஓடி முடிக்கணும். ஆனா அது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வசனம் 105வது வசனத்துல பார்த்தோம், ஒரு ஸ்டெப்பா தான் என்ன பண்ண முடியும், நம்ம அந்த ஸ்பிரிச்சுவல் லைஃபை நம்ம லீட் பண்ண முடியும். டெய்லி நம்ம காலையில எழும்பின உடனே, ஆண்டவரே நான் இந்த நாளை உங்களுக்கு ஒப்பு கொடுக்குறேன், என் சரீரத்தை என்ன பண்றேன், ஒரு ஜீவ பலியாக இன்னைக்கு ஒப்பு கொடுக்குறேன், நீங்க என்ன பண்ணுங்க, உபயோகப்படுத்துங்க அப்படின்னு ஒப்பு கொடுத்து நம்ம வந்து ஒரு நாள் அப்படி வாழும் பொழுது
நித்தியத்து வரைக்கும் ஆயிரம் ஆண்டவர் வந்து பலம் படுத்தி நம்மளை நடத்தி கொண்டு செல்வார். நம்ம ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இந்த நேரத்திலயும் உங்க வார்த்தையின்படி அது எப்படி ஒரு பெரிய ஒரு சொத்தா இருக்குது ஆண்டவரே, அந்த காரியங்களை நம்ம தெரிஞ்சுக்கொண்டோம். உங்க வார்த்தையின் மூலமா ராஜா இந்த உலகத்துல இருளான உலகத்துல எப்படி நம்ம வெளிச்சமா நம்ம வாழ முடியும் அப்படின்ற காரியத்தை நம்ம பார்த்தோம். வார்த்தை நம்மளை எப்படி உயிர்ப்பிக்குது அந்த காரியத்தை அநேக காரியங்கள் ராஜா நம்ம இந்த உலகத்துல துன்பமா நெருக்கத்துல வாழும் பொழுது கூட உங்க வார்த்தை நம்மளை பலப்படுத்தி நடத்துகிறதுக்காக நன்றி சுவாமி. ராஜா, இந்த வரும் காலங்கத்திலே ராஜா அடுத்த வருஷத்துல கூட ராஜா இன்னும் வார்த்தையின் மூலமா பலன்பட இன்னும் வல்லமையாக ராஜா உமக்காக அநேக காரியங்களை செய்ய, அது மாற்றம் அல்ல அடுத்த ஜெனரேஷனுக்கு கூட ராஜா நம்ம வார்த்தைகளை போதிக்க விதைக்க நம்ம ஒவ்வொருத்தையும் உபயோகப்படுத்துவோம் சுவாமி. நம்ம இருக்கிற சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி உங்க வார்த்தையினால பலப்படுத்துங்க, ஆசீர்வாதிங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.